பாகிஸ்தானுக்கு எப்படி ஒரு ஷோயப் அக்தரோ, ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி ஒரு பிரெட்லியோ, அதே மாரி நியூசிலாந்துக்கு ஒருத்தர் இருந்தாப்ல. ஷேன் பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட் மாரியே தான் நம்மாள் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருப்பாப்ல. ஆனா என்ன, தலைவன் ராக்கெட் வேகத்துல பந்து எறிஞ்சிட்டு இருப்பான். ரிக்கி பாண்டிங்க பார்த்து உலகத்துல இருக்க எல்லா பவுலருமே பயந்து சுத்தின காலத்துல, ஷேன் பாண்ட் ரிக்கி பாண்டிங்கு பயங்காட்டி 9 மேட்ச்ல 5 தடவ கட்டம் கட்டி தூக்கியிருக்காப்ல. அந்த அளவுக்கு ஒரு கொடூர பவுலரு. 2002ல டெபியூ பண்றாப்ல. அங்கிருந்து தடாலடியா போட்டதுக்கப்புறம் 2003 வேர்ல்டு கப்புக்கு போய் அங்க ஆஸ்திரேலியாவ புடிச்சு மண்ட கொட்டு. ரிக்கி பாண்டிங் மட்டும் கிடையாது. பிரையன் லாரா, ராகுல் டிராவிடு, சச்சின் டெண்டுல்கரு எல்லாத்தையுமே தலைவன் திணற விட்டுருக்கான். சாதாரணமா மீடியம் பேஸ் போடுற ஆள் கிடையாது. உண்மையாலுமே ஃபாஸ்ட்டா போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் ஷேன் பாண்டு. இன்ஜுரீஸின் காரணத்தினால வெறும் 18 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுருக்காப்ல. அதுல 87 விக்கெட்ட தலைவன் போட்டு தாக்கியிருக்கான். டெஸ்ட்ல பவுலிங் ஆவரேஜ் வெறும் 22. ஒன் டே இன்டர்நேஷனல்ல 82 மேட்ச்ல சுமார் 187 விக்கெட் எடுத்திருக்காப்ல. ஆல்ரெடி சொன்ன மாரி அதுல 5 விக்கெட் பாண்டிங் விக்கெட். இன்ஜுரீஸின் காரணத்தினால மட்டுமே தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லெஜெண்ட் ஆகாம போனாப்ல ஷேன் பாண்ட்.